இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் செர்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360 உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிதம்பரம் அருகே கொள்ளிடம் ஆற்றின் கரையில் கொட்டப்படும் குப்பைகளால் நிலத்தடி நீர் அசுத்தமாகும் அபாயம். ஊராட்சி நிர்வாகமே குப்பைகளை கொட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. போச்சம்பள்ளி அருகே கத்திரிக்காய் விலை சரிவால் விவசாயிகள் கவலை. பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை. சாத்தான்குளம் அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பொது கழிப்பறை பயன்பாட்டிற்கு விடப்படாத அவலம். சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் புகார். திருப்பத்தூர் அருகே 4 வருடங்களுக்கு முன் உடைந்து விழுந்த பாலத்தால் விபத்துகள் ஏற்படும் அபாயம். விரைந்து சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் ரெட்டேரியில் தூர்வாரும் பணிகள் தீவிரம். மழை காலத்திற்கு முன் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கொள்ளிடம் ஆற்றின் கரை அருகே கொட்டப்படும் பிளாஸ்டிக் குப்பைகள் மற்றும் கண்ணாடி கழிவுகளால் அப்பகுதி முழுவதும் குப்பை காடாக மாறியுள்ளது. வல்லம்படுகை ஊராட்சிக்கு உட்பட்ட கொள்ளிடம் ஆற்றின் இடதுகரை மற்றும் ஆற்றின் நடுப்பகுதிகளில் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் ஒட்டுமொத்த குப்பைகளும் கொட்டப்பட்டு வருகின்றன. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய ஊராட்சி நிர்வாகமே குப்பைகளை கொட்டுவதால் அதனை பின்பற்றி தனிநபர்களும் பிளாஸ்டிக் கழிவுகள், கண்ணாடி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகளையும் மூட்டை மூட்டையாக கொள்ளிடம் ஆற்றிலேயே கொட்டி வருகின்றனர். இதனால் மழைக்காலத்தில் வெள்ள நீர் திறக்கப்படும் போது ஒட்டுமொத்த கழிவுகளும் ஆற்றில் அடித்து செல்வதால் ஆற்று நீரும் கரையோரம் வசிக்கும் கிராமங்களில் நிலத்தடி நீரும் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் சுகாதாரமற்ற இந்த தண்ணீரை பருகும் கால்நடைகளும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் ஆற்றில் வல்லம்படுகை ஊராட்சி நிர்வாகம் குப்பைகள் கொட்டுவதை நிறுத்த வேண்டும் என்பதோடு தனிநபர்கள் குப்பைகள் மற்றும் கழிவுகளை கொட்டுவதையும் தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போச்சம்பள்ளி அருகே கத்திரிக்காய் விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் அதன் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பச்சை கத்திரிக்காய் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதன் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் விளைச்சல் அதிகரிப்பால் கத்திரிக்காய்களின் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. கடந்த ஓராண்டாக கிலோ 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விலை போன கத்திரிக்காய் தற்போது 1 கிலோ 8 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் விலை போகிறது. இதனால் மனவேதனைக்குள்ளான விவசாயி ஒருவர் மத்தூர் அருகே உள்ள சாலூர் கிராமத்தில் 5 ஏக்கர் நிலத்தில் சாகுபடி செய்துள்ள கத்திரிக்காய்களை அறுவடை செய்யாமல் அப்படியே விட்டுள்ளார். இதன் விளைவால் கத்திரிக்காய் அனைத்தும் மஞ்சள் நிறத்தில் மாறி தானாகவே கீழே விழுந்து வீணாகி வருகின்றன. ரூபாய் கிட்டத்தட்ட நான் செலவு பண்ணியிருக்கிறேன். மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்கிறேன். 5 ஏக்கருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கிட்ட நஷ்டம் ஆயிருக்குது. கூலி ஆளுங்களும் கொஞ்சம் டிமாண்டாக இருக்கிறாங்க. அதனால பழங்களெல்லாம் அறுத்து காய்களை அறுத்து கீழே போட்டோம். இது பார்த்து அரசு ஒரு மினிமம் ரேட் காய்கறிக்கு ஒரு பயிருக்கு ஒரு மினிமம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் இடைத்தரகர்கள் நிறைய சாப்பிட்றாங்க. எங்ககிட்ட புரோக்கர் தான் வாங்கிட்டு போகிறானே தவிர நேரடியாக எங்களுக்கு மார்க்கெட்டில் இல்லாததுனால மீடியேட்டர் சாப்பிட்றோம். ஸோ இதில் நிறைய எனக்கு இழப்பீடு ஏற்பட்டு போச்சு. இதனிடையே வரும் நாட்களில் விலை உயரக்கூடும் என்ற நம்பிக்கையில் கத்திரிக்காய் செடிகளை சீர் செய்யும் பணியில் விவசாயிகள் மீண்டும் களமிறங்கி உள்ளனர். சாத்தான்குளம் அருகே கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாக பல லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பொது கழிப்பறை இதுவரை பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் பாழடைந்து விட்டதாக புகார் எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கோமானேரி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கலுங்கு விளையில் உள்ளாட்சி அமைப்புகளில் சுகாதாரங்களை மேம்படுத்தும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு 5,25,000 ரூபாய் செலவில் தூய்மை பாரத இயக்கம் சார்பில் சமுதாய கழிப்பறை வளாகம் கட்டப்பட்டது. சுமார் 150 குடும்பங்களை உள்ளடக்கிய இப்பகுதியில் முறையான திட்டமிடுதல் இன்றி அமைக்கப்பட்டுள்ள கழிப்பறையில் இதுவரை மின்சாரம், தண்ணீர் வசதி உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்படாத நிலையில் மக்கள் பயன்பாட்டிற்கும் திறக்கப்படாமல் உள்ளது.
எவ்வித பயனும் இன்றி மூடி கிடக்கும் இந்த கழிப்பறை தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாகவும், லட்சக்கணக்கான செலவில் கழிப்பறை இருந்தும் காட்டுப்பகுதிகளையே பயன்படுத்த வேண்டிய நிலையில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு 150 வீடு இருக்குது. ஆனால் ஒரு இலவச கக்கூஸ் கட்டினாங்க கவர்மெண்ட்டில். அது 5 வருஷம் ஆகுது. ஆனால் அதுக்கு இன்னும் திறப்பு விழாவே வைக்கலை. கரண்ட்டும் தரல, அதுக்கு ஒரு தண்ணி வசதியும் தரல, எந்த வசதியுமே இல்லை. ஆனால் 5 லட்சம் செலவழித்து கட்டினது வேஸ்ட்டாக சும்மா உடஞ்சி தான் கிடக்கு. 5 லட்சம் பணம் செலவு பண்ணியும் கலங்கு விளக்கின்னு கட்டி அதில் ஒரு பிரயோஜனமான வழி இல்லை. அதனால் தயவு செய்து இதை ஒரு அவசரத்துக்கு ஒரு பொம்பளையால் ஒதுங்க முடியல. எனவே பொதுமக்களின் நலன் கருதி இக்கழிவறையை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே 4 வருடங்களுக்கு முன் உடைந்து விழுந்த தரைப்பாலத்தை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் அடுத்து அவ்வை நகர் சின்னையா மேஸ்திரி தோட்டம் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் பெய்த கனமழையில் கதிரிமங்கலம் ஏரி நிரம்பி வெளியேறிய நீரின் காரணமாக இப்பகுதியில் உள்ள தரைப்பாலம் உடைந்து கீழே விழுந்தது. இதன் காரணமாக இப்பகுதியில் வாழும் மக்கள் மட்டுமின்றி பள்ளி மாணவ மாணவிகளும் பயணிக்க முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் முதலமைச்சரின் தனி பிரிவிற்கு புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். கூட்டிட்டு போறது வர்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊதுவத்தி கம்பெனிக்கு ஒரு ஆட்டோவில் போகிற அத்தனை ஊதுவத்தி கம்பெனிக்கு போகிற ஆட்டோ கூட இந்த பக்கம் தான் போனோம். ஒரு ஆம்புலன்ஸ் அன்றைக்கி ஒரு பாட்டி எமர்ஜென்சி கீழே விழுந்து அடிபட்டு உயிர் போராடிட்டு இருந்தாங்க. அந்த கிளவி நாங்களால் ஆம்புலன்ஸில் இங்கே நின்றுச்சு அந்த பாட்டியை தூக்கிட்டு இந்த ஆம்புலன்ஸ் இந்த பக்கம் ஏற்றுற வழியாகிடுச்சு. பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடந்து இப்படி நீங்கள் குதிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது சும்மா இது பண்ணாவே இது ஆடிட்டு இருக்கு. கம்பிலாம் பார்த்தீங்கன்னா லேசாக இருக்குது. இது தூர் வரனாவே சரியா இருக்கும். தண்ணியா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே லேசாக நடக்கும் போதே ஃபுல்லாக மிதமான மழைக்கே இது தண்ணி வெள்ளமாக போயிட்டு இருக்கு. எனவே அசம்பாவிதம் நிகழும் முன் தரைப்பாலத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் ரெட்டேரியில் கூடுதல் தண்ணீர் சேமிக்கும் வைகையில் தூர்வாரும் பணிகளை மழைக்காலத்திற்கு முன் முடிக்க பொதுப்பணித்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். மாதவரம் தாலுகாவில் உள்ள ரெட்டேரியை 43.19 கோடி ரூபாயில் தூர்வாருவதோடு ஏரியின் எல்லையில் பலமான கரைகள் அமைத்தும் உபரி நீரை வெளியேற்ற ரெகுலேட்டர்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளான எம்ஜிஆர் நகர், PRH சாலை, சுப்பிரமணியம் நகர், செக்ரட்டேரியட் காலனி ஆகியவற்றின் ஒரு பகுதியில் இருந்த தனியார் ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் அகற்றப்பட்டதோடு அப்பகுதியில் உறுதியான கரைகள் அமைத்து 2300 மீட்டர் நீளத்திற்கு தடுப்பு சுவர் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. மேலும் ஏரியில் உள்ள தண்ணீரினை வெளியேற்றுவதோடு தூர்வாரி பெறப்பட்ட மண் மூலம் ஏரியின் உள்பகுதியில் பறவைகள் மற்றும் பிற பல்லுயிர்கள் கூடுகட்டி பாதுகாப்பாக வாழும் வகையில் மரக்கன்றுகள் நடுவதற்காக 4 மண் திட்டுகள் அமைக்கப்பட்டு அதற்கான பணியும் முடியும் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஏரியின் தண்ணீர் குடிநீருக்கு பயன்படுத்தப்பட உள்ளதால் அடித்தளத்தில் படிந்துள்ள கழிவுமண் அகற்றப்பட்டு புழல் ஏரியின் கரைகளை பலப்படுத்தும் பணிக்கு பயன்படுத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் மேலக்குளம் அருகே பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் குடிநீர் தூய்மையற்ற முறையில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கீழநத்தம் பஞ்சாயத்தில் உள்ள மேலக்குளம் மேலூர் கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் இவர்களுக்கு பொது நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் மாசடைந்து காணப்படுவதாகவும் இதுகுறித்து ஊராட்சி அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கிராமத்தில் நடைபெற்று வரும் கோயில் திருவிழாக்களை காண வெளியூரை சேர்ந்தவர்கள் வந்துள்ளதால் பொதுமக்களின் நலன் கருதி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் போராட்டங்கள் நடத்த நேரிடும் எனவும் கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
பஞ்சாயத்து யூனியன் கீழநத்தம் பஞ்சாயத்து பகுதியில் உள்ள மேலக்குளம் மேலூர் பகுதியில் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் வரவில்லை. குடிநீர் மட்டுமல்ல, ஆற்று குடிநீரில் உள்ள கழிவுநீர் போல் வருகிறது ஆற்று குடிநீரும். அதை சரி செய்து சேர வேண்டும் என்று பலமுறை கேட்டும் கீழநத்தம் பஞ்சாயத்து நிர்வாகம் மந்தமாக செயல்படுகிறார்கள். எந்த திறனற்ற பஞ்சாயத்து நிர்வாகம் என்றால் கீழநத்தம் பஞ்சாயத்து நிர்வாகம் மக்கள் பிரச்சனையில் தலையிடுவதே இல்லை. எந்த மக்கள் பிரச்சனைகளையும் செய்வதில்லை. இங்கு மட்டுமல்ல, கீழநத்தம் பஞ்சாயத்து கேடிசி நகர், கீழநத்தம் தெக்கூர், வரக்கூர் எந்த பகுதியிலுமே ஆற்று குடிநீர் முறையாக வருவதில்லை. கேடிசி நகர் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக வருவதில்லை. இது குறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் மந்தமாக செயல்படுகிறார்கள். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் திறக்கப்பட்ட பேருந்து நிலையம் பொதுமக்கள் நிற்பதற்கு நிழற்கூடை இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது அதிருப்தியினை வெளிப்படுத்தியுள்ளனர். சங்கரன்கோவில் நகராட்சியின் மையப்பகுதியில் இயங்கி வந்த அண்ணா பேருந்து நிலையம் பேருந்துகள் வந்து செல்வதற்கும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் உரிய வசதி இல்லை என்பதால் நகராட்சி சார்பில் சுமார் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டது. இதனையடுத்து பல ஆண்டுகள் செயல்பட்டு வந்த காந்தி நூற்றாண்டு நாளங்காடி உள்ளிட்டவைகள் இடித்து அகற்றப்பட்டு புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. இதனையடுத்து ஆமை வேகத்தில் நடைபெற்று வந்த பேருந்து நிலைய பணிகள் ஒரு வழியாக முடிக்கப்பட்டு திறப்பு விழா கண்டது. நகராட்சி நிர்வாகத்தால் அமைக்கப்பட்ட இந்த புதிய பேருந்து நிலையம் முற்றிலும் வணிக நோக்கில் கட்டப்பட்டதால் இங்கு வரும் பொதுமக்கள் மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுங்கி நிற்பதற்கு கூட நிழற்குடை வசதி இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் அமைச்சர் KN நேரு, MLA ராஜா, MP ராணி, ஸ்ரீகுமார், மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேருந்து நிலையத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இதனையடுத்து விழாவில் பேசிய MLA ராஜா ஆகியோர் பேருந்து நிலைய நிழற்குடை போதுமானதாக இல்லை எனவும் சாலை வசதிகள் முறையாக அமைக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். புதிய பேருந்து நிலையத்தில் இந்த திறப்பு விழா காண இந்த பேருந்து நிலையத்தில் மக்கள் நிழல் கூட இருந்து சிறிதாக இருக்கிறது என்பதை தொடர்ந்து மக்கள் எல்லோரும் மனு கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் அதை அகலப்படுத்தி தர வேண்டும். அந்த பேருந்து நிலையத்துக்கு அந்த புறம் இருக்கக்கூடிய சாலை முழுமையாக வேலை நடக்காமல் இருக்க அதுக்கு நிதி ஒதுக்கி அந்த சாலை போடப்பட்டால்தான் முழுமையாக பேருந்துகள் சென்று உள்ளே வருவதற்கு மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும். அதையும் இதனை ஆமோதித்த அமைச்சர் KN நேரு இதுகுறித்த உரிய திட்ட அறிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் தயார் செய்ய கூறியிருப்பதாகவும் உரிய நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். பொதுமக்கள் இருக்கிறதுக்கு நிழல் கூட வேண்டும், நிழலாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. நம்முடைய RDM அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்ட உடனே தாருங்கள். அதற்கான நிதியை உடனடியாக கலந்து பேசி நிதி ஒதுக்கி தந்து இந்த பேருந்து நிலையத்தை மிகப்பெரிய பேருந்து நிலையமாக உருவாக்குவதற்கு ஏற்பாடு செய்கிறோம். 9 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தில் பயணிகள் ஒதுங்கக்கூட இடமில்லாமல் கட்டிடப் பணிகள் நடைபெற்றது குறித்து அமைச்சரே குறை கூறியிருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் முதல் முறையாக நெல்லை மாவட்ட பள்ளிக்கல்வித்துறையின் முயற்சியில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான 2 நாள் இலவச ட்ரோன் பயிற்சி முகாம் நடைபெற்றது. கோடை விடுமுறையை பயனுள்ளதாக கழிக்கும் வகையில் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நெல்லை மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை மூலம் நட்சத்திரம் தொடுவோம் என்ற 2 நாள் ட்ரோன் பயிற்சி முகாம் நெல்லை டவுன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை மற்றும் E2D டெக்னோவேஷன் நிறுவனம் இணைந்து அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சேர்ந்த 100 மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ட்ரோன் பயிற்சிகளை வழங்கினர். ட்ரோன்கள் என்றால் என்ன, எவ்வாறு அவைகள் செயல்படுகின்றன, விமான பாதுகாப்பு அம்சங்கள், ட்ரோன் இயக்குவது தொடர்பான பயிற்சிகள் உள்ளிட்டவைகள் தொடர்பான செயல் விளக்கம் மற்றும் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி அருகே நிலவியல் பாதையை சொந்தம் கொண்டாடியதை தட்டி கேட்ட தம்பதி தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சடையம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் கருப்பப்பிள்ளை. கிராம ஊராட்சி மன்ற தலைவர் மல்லிகா என்பவரின் கணவரான இவர் அப்பகுதியில் உள்ள நிலவியல் பாதையை சொந்தம் கொண்டாடி அதில் ஏர் உழுததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட பக்கத்து நிலத்துக்காரரான சுப்பிரமணியன் இது நிலவியல் பாதை எனவும் இதனை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது எனவும் கூறி பணியை நிறுத்தியுள்ளார்.
இதனால் ஆத்திரமடைந்த கருவப்பிள்ளை சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி செல்வியை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட கணவன் மனைவி இருவரும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. அசிங்கமாக பேசுவோம். என் வீட்டுக்கு அங்கேருந்து கேட்கவும் அவங்க அவங்க 2 வார்த்தை கேட்கவும் சட்டை துணி இழுத்து விட்டு அடிக்க வரானுங்க சார். 7 பேர் சேர்ந்து நான் அடிச்சிட்டாங்க. போனவனும் எங்கே போய் நான் சொல்லிட்டு பெரிய வேலைலாம் பண்ணிட்டு தெரியானுங்க சார். எங்களுக்கு தேவை நாங்கள் நடக்கிறதுக்கு நடைபாதை பயிர் வைக்கிறதுக்கு உரிமை வேணும். அதுக்கு தான் எங்களுடைய இதே ஒழிய நான் அவனை மாரி அடித்து பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறத எல்லாம் பட்டா பண்ணிட்டு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360ல் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதிகளில் பல்வேறு திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். சேவகம்பட்டி பகுதியில் ஊடு பயிராக பருத்தி மற்றும் உளுந்து ஆகியவற்றை சாகுபடி செய்துள்ள விளைநிலங்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து விவசாயிகளிடம் சாகுபடி குறித்து விவரங்களை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் குன்னுவரன் கோட்டை ஊராட்சியில் மஞ்சள் ஆற்றின் குறுக்கே 8 கோடி ரூபாய் செலவில் நடைபெறும் பாலம் கட்டுமான பணிகளையும் ஆய்வு செய்தார். நாகர்கோவில் அனாதைமடம் மைதானத்தில் பிரம்மாண்டமான முறையில் தாஜ்மஹால் வடிவில் செட் அமைக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறையை முன்னிட்டு நாகர்கோவிலில் தாஜ்மஹால் வடிவில் செட் அமைக்கப்பட்டுள்ளதை ஏராளமான பொதுமக்கள் நேரில் சென்று குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். மேலும் குழந்தைகள் விளையாடும் வகையில் பெரிய ராட்டினம், படகு சவாரி, நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வைகை ஆற்றங்கரையில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து நிலாச்சோறு உண்டு மகிழ்ந்தனர். மானாமதுரையில் உள்ள வீர அழகர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிலாச்சோறு நிகழ்வில் டிஎஸ்பி நிரேஷ் மற்றும் மானாமதுரை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பத்துடன் பங்கேற்று சைவ அசைவ உணவுகளை சமைத்து எடுத்து வந்து வைகை ஆற்று கரைப்பகுதியில் அமர்ந்து நிலா வெளிச்சத்தில் உணவு உண்டு மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வந்தவாசி அடுத்து மருதாடு கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு பிறகு காந்தாரி வேடமணிந்து வந்த நாடக கலைஞர் ஒருவர் கையில் வைத்திருந்த துடைப்பத்தை வைத்து பொதுமக்களை விரட்டி விரட்டி அடித்த காட்சி காண்போரை நகைப்புக்குள்ளாக்கியது. திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் சித்திரை சப்ஸ்தான விழாவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் சித்திரை சப்தஸ்தான திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான ஏழூர் சப்ஸ்தான ஸ்தலங்களுக்கு ஐயாரப்பர் அம்பாள் கண்ணாடி பல்லக்கிலும் நந்திகேஸ்வரர் சுயசாம்பிகையுடன் திருமண கோலத்தில் வெற்றிவேர் பல்லக்கிலும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி இன்னிசை கச்சேரியுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் ஏழூர் சப்தஸ்தான ஸ்தலங்களுக்கு புறப்பட்டு சென்றார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் 4ஆம் நாள் நிகழ்வாக சுவாமியின் தங்கவள்ளி சேஷ வாகன உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் 4ஆம் நாள் நிகழ்வாக வரதராஜ பெருமாளின் தங்கவள்ளி சேஷ வாகன உலா நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக தங்கவள்ளி சேஷ வாகனத்தில் சிறப்பு தோற்றத்தில் எழுந்தருளிய பெருமாள் மேலதாளங்கள் ஒலிக்க நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கொடைக்கானல் மலைப்பகுதியில் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே பூக்கக்கூடிய யூகா பிலம்டோசா மலர்கள் அதிகளவில் பூத்து குலுங்குகின்றன. கோடை மழை காரணமாக கொடைக்கானலில் தோட்டங்கள், பூங்காக்கள் என பல பகுதிகளில் யூகா பிலம்டோசா மலர்கள் பறந்து விரிந்து காணப்படுகிறது. கண்களுக்கு குளிர்ச்சியூட்டும் வகையில் பூத்து குலுங்கும் யூகா மலர்களை அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர்.
போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தேசிய அளவிலான டேக்வாண்டோ போட்டியில் வெற்றி பெற்ற நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. தேசிய அளவிலான டேக்வாண்டோ போட்டி புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த மாதம் 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இதில் நாகை மாவட்டம் திருமருகல், திருப்புகலூர், திருக்கண்ணபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 15 தங்கப் பதக்கங்களையும் 13 வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் 4 வெண்கலப் பதக்கங்களையும் வென்று அசத்தியுள்ளனர். இந்நிலையில் வெற்றி கண்ட மாணவ மாணவியரை கௌரவப்படுத்தி ஊக்கப்படுத்தும் விதமாக திருப்புகலூர் ஊராட்சி வல்லாவடி தனியார் மண்டபத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் திருப்புகலூர் வேளாக்குறிச்சி ஆதீனம் சத்தியஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரியர் சாமிகள், கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கியின் முன்னாள் தலைவர் எஸ். ஆசைமணி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர் பாண்டியனுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர்.